ஹலோ மக்களே, ஃபெப் 21 சலங்கி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பூமி ரொம்ப சந்தோஷமாக அந்த ககன் கொடுத்த சாரீ எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி நாட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கயிறு கட்டுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பேக் பேட்டர்ன். ஒன்றே நட்சத்திரா இதை பார்த்து, என் மாமா கொடுத்த முதல் கிஃப்டா, இதை நான் எப்படி இன்னைக்கு இதை கட்டுறேன்னு பார்க்குறேன்னு அவள் பின்னாடி இருந்ததெல்லாம் பார்க்குறா. பூமி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவன் நட்சத்திரா அந்த ப்ளவுஸை கிழிச்சு போடணுன்னு சொல்லிட்டு அந்த நாட்ஸ் இருக்கிற இடத்த ஃபுல்லாக கிழிச்சு போட்டுடுறாங்க. அந்த நாட்ஸை மட்டும் கிழிச்சு போட்டு அந்த நாட்ஸை மட்டும் கிழிச்சு போட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்டு எப்படி நீ கட்டுற பார்க்குறான்னு போகிறாங்க. அதுக்கடுத்து பூமி சாரீ எடுத்துகிட்டு கட்டலான்னு பார்க்குறாங்க. அந்த ப்ளவுஸில் பின்னாடி நாட்ஸ் இல்லை. ஐயோ இப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை, அப்போ நான் தான் ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் பின்னாடி என்ட்ரி கொடுக்குறாங்க பூமியோட ரூமில். உடனே அதுக்கடுத்து மிஸ்ஸஸ் ககன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரெடி ஆகலையா, நீ நம்ம போகணுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நாட்ஸ் இல்லை, நீங்கள் பார்க்காமலே வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோம். இல்லையே, நான் வாங்கும்போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பூமி நான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ககன் சொல்கிறான், இல்லை நீ சாரியில் ரொம்ப அழகாக இருந்தால் இன்றைக்கி நீ சாரீ தான் கட்டிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாட்ஸு டன்டடாயின் அப்படின்னு சொல்லிட்டு நாட்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. திரும்ப அவரே கையால் ககனே அவன் கையால் அந்த ப்ளவுஸில் நாட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறான். திரும்ப வேறு நாட்ஸ் எடுத்து வேறு நூல் எடுத்து ஃபிட் பண்ணுறான். ஃபிட் பண்ணிட்டு இப்போ போட்டுக்கலாம்ல அப்படின்றாரு. சரி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு பூமியும் அவன் ககன் கொடுத்த அதே சாரீ ப்ளவுஸ் எல்லாம் கட்டிட்டு பின்னாடி நாட் கட்ட முடியல அவங்களால. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் பின்னாடி ரூமுக்கு வெளியே இருந்து கத்திகிட்டு இருக்கான். இன்னுமா பூமி ரெடி ஆகிற டைம் ஆச்சு, நம்ம போகணும், ரெடி ஆகிட்டேன்னு கேட்டுட்ருக்காரு. இந்த வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே கதவை திறந்துட்டு வரான். அதுக்கடுத்து பூமி நாட்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த இதை கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்டிருக்கான். இல்லை, நானே பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு இருந்தா. அதுக்கடுத்து அவளும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா, முடியவே இல்லை. அதுக்கடுத்து ககனே இந்த மாதிரி அவளோட ப்ளவுஸில் பின்னாடி அந்த நூலை கட்டிகிட்டு இருக்காரு. அந்த கயிறை கட்டிகிட்டு இருக்கும்போது நட்சத்திரா எப்படியாவது சாரி கட்டியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவர் ரூமில் பார்க்க வரான். இங்கே பார்த்தா பூமி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கா. பின்னாடி ககன் இருந்து கட்டி விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா நட்சத்திராக்கு அப்படியே எரிச்சல் டாப்புக்கு போகுது. எரிச்சலில் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இவங்க அந்த ப்ளவுஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னது அப்படின்னு, இந்த கயிறு இது என்னது கயிறு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இது ககன் சொல்கிறா, இது ஷூ லேஸு, அதுவும் நட்சத்திரா மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஒன்று நட்சத்திராக்கு ரொம்ப கோவம் வெளியிருந்தெல்லாம் கேட்டுட்ருக்கா. கோவப்பட்டு நட்சத்திரா ரூமுக்கு போயிடுறா. அடுத்து அவங்க 2 பேரும் அப்படி கிளம்பி வெளியே வராங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் பூமி மாடியிலேருந்து கீழே வராங்க. அப்போ பார்க்க சரச்சந்திரன் வராரு. உடனேக்கு அடுத்து பூமி அப்பா கிட்ட சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தோன்னே சரச்சந்திரா பார்த்தோன்னே, இந்த மாதிரி நாங்கள் வெளியே போகிறோம், வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கம்மா போகிறேன் அப்படின்னா, ககன் என்ன டின்னர் டேட் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கடுத்து ககனையும் கூப்பிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் எங்கள் அப்பா கிட்டே சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கடுத்து, மாமா நான் உங்கள் பொண்ணை இன்றைக்கி வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு பூமி காதில் போய் சொல்கிறா ககன் காதில். ககன் அப்பெல்லாம் மரியாதைலாம் இல்லாமல் மிஸ்டர் சரச்சந்திரா அப்படின்னு கூப்பிட்டு, நான் உங்கள் பொண்ணை டின்னர் டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரச்சந்திராவுக்கு கோவம் அப்படி வருது, ரொம்ப கோவம் வருது. ஆனால் அது வெளிக்கட்டிக்கிடாமல் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு ககன் யோசிச்சுட்டு, தெரியலையே, லேட் ஆனால் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிராக பேசுகிறான். சரச்சந்திரக்கு ரொம்ப கோவமாக வருது. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. சரச்சந்திராவுக்கு பின்னாடி அடிக்கிற மாதிரி கையெல்லாம் உங்குறாரு. பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கெலாம் கை காட்டுறாரு. இங்கே அபூர்வாட்ட கோவத்தை ஃபுல்லாக கொட்டி தீக்கிறாரு. அபூர்வா உன் பேச்சை கேட்டு அந்த சாரதா கேட்டான்னு அன்றைக்கி அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லி, இங்கே பாரு, அவன் இன்றைக்கி பூமியை கூட்டிகிட்டு வெளியே போகிறான், என்னால் தடுக்கவே முடியல. அவன் வயசுக்கு கூட எனக்கு மரியாதை கொடுக்கல அந்த ககன். என்னை பார்த்து மிஸ்டர் சரச்சந்திரான்னு கூப்பிட்றான். அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். அதுவும் என் முன்னாடி என் பொண்ணை டின்னர் டேட்டு கூப்பிட்டு போகிறேன், டைம்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு தேவையா? அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், இவ்வளோ பிரச்சனை தேவையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டு கிளின்னு கிளிக்கிறான். ஒன்று அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு, நான் பார்த்துக்கிறேன் மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க, நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா ரொம்பவே கோவப்படுறாரு.
இங்கே இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு புதுசாக ஒரு லேடி வந்து வீட்டுக்கு அவங்க காரில் வராங்க. அவங்க வந்து சரச்சந்திரா வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே இது யாருன்னா சோபச்சந்திரா கூட டான்ஸ் ஆடியிருப்பாங்க, அதாவது நாட்டியம் ஆடியிருப்பாங்க. அந்த ஒரு வாட்டி அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆடிட்டு இருக்கும்போது தான் நான் ஆட மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு பதிலாக தான் அன்றைக்கி சோபச்சந்திரா ஆடி அவங்க அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துருப்பாங்க. அதனால் சரச்சந்திரா வந்து இந்த பொம்பளை மன்னிக்கவே மாட்டா, உன்னால தான் என்னோட அந்த பொம்பளை உள்ளே வருவா. உள்ளே வந்தோடனே சரச்சந்திரா வந்துட்டு ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுவார். நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்த, நீ மட்டும் அன்னைக்கு அந்த நாட்டியத்தை நீ ஆடி இருந்தனா இன்றைக்கி என் சோபச்சந்திரையும் கூட இருந்திருப்பா, உன்னால தான் என் சோபச்சந்திரையும் என்னை விட்டு போனா, நீ தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் மறந்து போலையா அப்படின்னு வந்து கேட்பாரு. எனக்கு சோபச்சந்திர மேலே இருக்கிற காதல் அவ்வளோ சீக்கிரம் நான் மறந்து போவேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா போட்டு அவளை திட்டி கழுத்து நெருக்க போவார். அதுக்கடுத்து அபூர்வா இருந்துட்டு விடிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சரச்சந்திரா உள்ளே போயிடுவார். உன்னை நீ எதுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னா, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் மேடம் வந்து, அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே அடி அப்படின்னா, இன்னும் சரச்சந்திராவுக்கு உண்மை தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து கேட்பா. நீங்கள் தானே நீ கொலை பண்ணீங்க, அதெல்லாம் தெரியாதா இன்னும் அவருக்கு அப்படின்ட்டு வந்து கேட்பா. வாயை மூடுடி, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னா, இல்லை நான் இங்கே புதுசாக ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருக்க போகிறேன், அதை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் வந்து சோபச்சந்திராவோட சிசின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் புகழ் எல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு பெரிய ஒரு அந்தஸ்தே இருக்குது, இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவா. ஏய் நீ முதல்ல போடி அப்படின்றவாங்க. சரி அடுத்து எனக்கு ஏதாவது பணம் தேவை இருந்துச்சுன்னா நான் திருப்பியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. கேபி வந்து சாரதா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு சாரதா கிட்ட வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததில் அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ தாம்பழத்தட்டை நான் தூக்கி கொடுத்துட்டேன் என் பையனுக்காக, வந்து ககனினை வந்து அங்கேருந்து போக சொன்னால் நான் பூமி முன்னாடியே என்கிட்ட நீங்கள் தான் மாமா எனக்கு தாம்பழத்தட்டு கொடுக்கணும்னு சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ ஒரு வழியாக வந்து ககன் பூமி கல்யாணம் நடக்க போகுது, அது எல்லாரும் சம்போதத்தோடு நடக்க போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். ஆனால் சாரதா வந்து சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அபூர்வாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல, நான் வந்து கேபிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து டேரெக்டாக கேபிக்கிட்ட வந்து உண்மையாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அபூர்வா வந்து டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க சாரதா வந்து. அதுக்கடுத்து ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியும் நீங்கள் வந்து தாம்பழத்தட்டுக்கு வந்துட்டீங்க, ஆனால் அதே மாதிரி கல்யாணத்துக்கு என் பக்கத்தில் வந்து உங்களால் நிற்க முடியுமா, அதை மீரா தான் ஏற்றுப்பாங்களா, இல்லை அந்த சரச்சந்திரா தான் ஏற்றுப்பாரா, இல்லை ககன் தான் ஏற்றுப்பானா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கேபி வந்து அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இப்போ என்னாச்சு, ஏன் சாரதா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேபி வந்து கேட்பாரு. உடனே எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சாரதா வந்து அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு கதவை சாத்திடுவாங்க. இவர் கேபிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவார். என்ன திடீர்னு இப்படி கேட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவார். அதுக்கடுத்து அவர் அங்கேயே நின்றுட்டு இருப்பார் கொஞ்ச நேரம். அதுக்கடுத்து கிளம்பி போயிடுவார், சாரதா விட்டு வெளியே போயிடுவார். இங்கே சாரதா ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வேறு வழி தெரியலை, ககன் பூமி கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் ஆகணும், அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை கூட என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாள். இவங்களாம் இப்படி நடக்க அதுக்கடுத்து இங்கே ககன் பூமி வந்து அங்கே டின்னர் டேட் போயிருப்பாங்க. பூமி வந்து ககன் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. எதுக்குன்னா, நீங்கள் ஏன் என் அப்பாவை வந்து மாமான்னு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், எதுக்குன்னா நான் எங்கள் அப்பாவை மாமான்னு தானே கூப்பிடணும், என்ன பேர் சொல்லி கூப்பிட்றது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே இருப்பாங்க. அவனே அதுக்கடுத்து இங்கே ககன் வந்து அந்த கோவத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பூமியை ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டே இருப்பாங்க. வா நீ இதில் கூட அழகாக இருக்க, நீ கோவப்படும் போது கூட அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மனசு மாற மாட்டேன்னா, இதில் கூட அழகாக இருக்குது, அதில் கூட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார் ககன் பூமியை வந்து. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து நட்சத்திரமும் வந்திருப்பாங்க. அவளும் பார்த்து வெறியாவா, இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அவளும் வந்திருப்பாள். நட்சத்திராவும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த டேட்டை நாசம் பண்ணணும், இந்த இவங்க டின்னர் டேட்டை இன்றைக்கி நாசம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நட்சத்திரம் வந்திருப்பாள் அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு. இங்கே வந்து பிந்து வந்து வீட்டில் ரொம்ப சோகமாக இருப்பாள். சரி வந்து என்னாச்சு பிந்து, ஏன் இப்படி சோகமாக இருக்க, நான் வந்தது கூட கவனிக்கல, நீ அப்படி என்ன யோசனை உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. இல்லைடா ககன் அண்ணா பூமிக்காக ஒரு சாரீ வாங்கிட்டு வந்தாங்கல்ல அப்படின்வா. சரி வாங்கிட்டு வந்தாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பான். அதை நட்சத்திரா வந்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லுவாள். அவங்க டேட்டுக்கு நான் போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி கிழிச்சிட்டாடா அப்படின்பா. நட்சத்திரம் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாளான்னு சொல்லிட்டு சரி வந்து கோவப்படுவான்.
கோவப்பட்டு அவளுக்கு நான் இப்போ அதோட மட்டும் விடலடா, இப்போ அவங்க டின்னர் டேட்டுக்கு போயிருக்காங்கல்ல பூமியும் ககனும், அங்கேயும் நட்சத்திரா போயிருக்காடா அப்படின்னு சொல்லுவா. உடனே இதை கேட்டு செரி வந்து இந்த செரி இருக்கும்போது அங்கே எப்படி பிரச்சனை வரும், நான் பார்த்துக்கிறேன் விடு, ககன் அண்ணா பூமி டேட் நல்லபடியாக நடக்கும், நான் போய் நட்சத்திராவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிட்டல, இனிமேல் அது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செரியும் கிளம்பி அங்கே போயிடுவான் அந்த இடத்துக்கு. இவன் போகிறதுக்குள்ளே நட்சத்திரா என்ன பண்ணுவா, ககனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துடும். ஃபோன் கால் வந்தோன்னா அவன் பேசுகிறதுக்காக ஒரு 2 minutes பூமின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேச போயிடுவான். அந்த நேரத்தில் இவங்க வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே சுற்றி இருக்க டேபிளெல்லாம் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனால் ஃபஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க கை கழுவுறதுக்காண்டி. அதுக்கு அடுத்து தானே சூப்பு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா டேபிள்லேயும் அங்கே லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நட்சத்திரம் என்ன பண்ணுவாள், நல்லா கொதிக்கிற சூப்பை கொண்டு அவளுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு சொல்லிடுவா, நீ காசு கொடுத்துட்டு என்ன மேடம் செய்யணும் அப்படின்னா, இல்லை அவளுக்கு நீ ஜூஸ் கொடு, இந்த இது கை கழுவுறதுக்கு சூப்பை கொடு அப்படின்னு சொல்லுவாள். அவள் கை வேகட்டும் அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணத்தில் இந்த மாதிரி பண்ணுவாள். உடனே அந்த வெயிட்டர் முதல்ல பயப்படுவான், மேம் எனக்கு தான் ப்ராப்ளம் வந்துடும்னோன்னா இவள் காசை நிறைய நீட்டினோன்னா அவனை வாயை பொழந்துட்டு ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பை கொண்டு வந்து கொடுத்துருவான். கொடுத்தோன்னே நட்சத்திரா வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாள். பூமி வந்து சுற்றி பார்ப்பா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவளுக்கு, அவள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பெருசாக போனதில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கையை எல்லோரும் கை கழுவுறாங்க, அப்போ நம்மளும் கை கழுவுன்னு சொல்லிட்டு அந்த சூப்புக்குள்ளே கையை விட்டுட்டு கையை கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து பூமி ககன் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பான். பூமி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவான். ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னா அவனும் கை விடுவான். ஐயோ சுடுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் ஐஸ்கிரீம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். இங்கே நட்சத்திரா வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னா, இவளை ஏன்டா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ககன் ஃபீல் பண்ணணும், இனிமேல் இவளை எங்கேயுமே வெளியே கூட்டி போகக்கூடாது, இவளுக்குலாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் லாய்க்கே கிடையாது, இவளுக்கு இந்த மாதிரி இடம்லாம் இவளுக்கு வந்து பொருத்தமே இல்லாத இடம், அசிங்கப்படணும் அப்படிங்கிறது பண்ணியிருப்பான். ஆனால் வந்து அந்த இடத்துல ககனோட காதல் தான் ஜெயிச்சுது. அவன் வந்து அவள் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு யாருமே கத்தலாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் ககன் வந்து அவங்க எல்லாரையும் திட்டுவான், இதுதான் ஒரு கர்ட்டஸியா, உங்களுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி திட்டுவான். உடனே இவங்க நட்சத்திரா ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு அவங்க 2 பேரும் உண்மையான காதல், அதுதான் உண்மையான காதல், நீ தான் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டுட்டு இருப்பா. அதுக்கடுத்து இவன் செரி வருவான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா அதே மாதிரி வெயிட்டரை கூப்பிட்டு இவளுக்கு ஒரு சீஸ் பன் ஆர்டர் பண்ணியிருப்பா. அதில் ஃபுல்லாக காரத்தை ஃபுல்லாக போட்டு கொடுத்துருவான். அவன் வாயில் வைப்பா, ஃபுல்லாக காரம் கத்த ஆரம்பிச்சிருவான். இருந்துச்சு, நான் சீஸ் பண்ணி கேட்டானா இந்த கார பண்ணி கேட்டேன், இதடா கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கு அடுத்து தான் பார்ப்பாங்க நட்சத்திராவும் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் ககனும் அப்போ தான் பார்ப்பாங்க, இவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து யார்டா உங்ககிட்ட கேட்டான்னு அந்த வெயிட்டர்கிட்ட கேட்பா. உங்கள் ஃபியான்சி தான் கொடுத்தாங்க. ஏன் ஃபியான்சி யாருன்னா சரி மாதம் என்ட்ரி கொடுப்பான். நீ என் அண்ணனை கெடுக்கணும்னு நினச்சா நான் இது பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவான். இருடா நான் என் அம்மாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னா, நீ உன் அம்மாட்ட சொன்னானா நான் டெக்னாலஜி என்கிட்ட இருக்குது அப்படின்னா, என்னடா டெக்னாலஜி அப்படின்னா, நீங்கள் வந்தது பூமி டேட்டை கெடுக்கணும்னு நினச்சது, நீ அவனுக்கு டிப்ஸ் கொடுத்தது எல்லாமே இங்கே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை நான் போய் மாமா கிட்ட போட்டு காமிச்சா யாருமான கீழேயும்னு உனக்கு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து நட்சத்திராக்கு கோவம் வரும். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்லுவான்னா, இப்போ நான் உனக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகணுமா, போகிறேன்டா, அவ்வளோ வீட்டுக்கெலாம் ஒன்று நீ போக வேண்டாம், நீ என் கூட டின்னர் டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். சரி வந்து நட்சத்திரம் நீ என் கூட டின்னர் டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து அவ்வளோ வேறு வழி இல்லாமல் இருப்பா. அதுக்கடுத்து இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கோட் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.